இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி செய்யாம இந்த மெத்தட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அடிக்கடி பூண்டை பச்சையா சேர்த்துக்கங்க, தக்காளியை தவிர்த்துக்கங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதனால இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணுங்க. தக்காளியே தேவை கிடையாது, சூப்பரா இருக்கும். நான் இப்ப பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்ததா சின்ன வெங்காயம் நான் அதுல சேர்த்துக்க போறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யறதுனால நல்ல டேஸ்டா இருக்கும். 2 சில்லு தேங்காயை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்க போறேன். நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிடாம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு செய்யுங்க. இன்னும் டேஸ்டா இருக்கும், ஆரோக்கியத்துக்கு நல்லது. 2 சில்லு தேங்காய் நான் எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போறேன். பூண்டை வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எடுத்திருக்க ஒரு 10-12 பல்லு பூண்டு எடுத்திருக்கோம். அதை வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அதையும் வந்து நான் அது மேலே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 12 15 சின்ன வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன். அதையும் நான் பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரேடியாக ரோஸ்ட் பண்ண போறேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, குறகுறப்பாக அரைச்சிட்டேன். தேங்காயெல்லாம் அப்படியே ஒரு நாராக உள்ள கிடக்கும். அதான் இதோடைய பக்குவம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் ரோஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பேனில் மறுபடியும் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கிட்டேன். கடுகு வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு 1 கப்பு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இது அப்படியே சுட சுட எடுத்து இதில் ஊற்றி நல்லா கிண்டிருங்க. டேஸ்ட் வந்து இப்படி ஒரு டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.